we are continuing the exercise 1 in your 5th chapter, that is two-dimensional geometry. So now listen. So in the last two classes, we are discussing about the basics, the fundamentals of the analytical geometry, the Cartesian geometry, the coordinate geometry. Basics பத்தி படிச்சோம். Last class we have discussed about the circles basics, which is included in your syllabus, very importantly for your board examination. Whether you are studying in your CBSE syllabus or in your state board syllabus, no problem. So this is very important. So those who are preparing for any entrance examination, those who are preparing for the competitive examination, this chapter is very, very most weightage topic. And also in your board exam, it's very important on a topic. So if you next problem, exercise 5.1, 8th problem. If y is equals to 2 root x plus c is a tangent to the circle, x square plus y square is equals to 16. Find the value of c. Find the value of c. Listen to it. If y is equals to 2 root x plus c is a tangent to the circle x square plus y square equal to 16, find the value of c. Now, a condition கொடுத்தேன். ஒரு circle இருக்கு. So this is a circle. இந்த சர்க்கிள்ல ஒரு லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணதுன்னா அதுக்கு பேரு டான்ஜென்ட். சரிங்களா? அந்த டான்ஜென்ட் கொடுத்துட்டாங்க. y is equals to 2 root 2x plus c. இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ given x square plus y square equal to 16. நல்லா கவனிங்க. ஓகே, ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இதுதான் கொடுத்துருக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். என்ன தெரியுமா? The line y is equals to mx plus c may be a tangent to the circle, may be a tangent to the circle x square plus y square is equals to a square, means the condition says c is equals to a by c is equals to, நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். என்ன தெரியுமா? a square into, சொல்லுங்க பாக்கலாம் யாருன்னா ஒருத்தர், அந்த கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தேன்? c square equals t is equals to, என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோமா? c square is equals to a square into 1 plus m square. கரெக்டா? எனக்கு c உடைய வேல்யூ தான் வேணும். அதுதான் இங்க கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இத இந்த y equal to mx இதுல கம்பேர் பண்ணணும். கம்பேர் திஸ் y equal to mx3 plus this equation. அப்போ m உடைய வேல்யூ 2 root x 2 root 2 தான். c உடைய வேல்யூ as it is அதே c தான். இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன்ல கம்பேர் பண்ணா a ஸ்கொயருக்கு பதிலா 16 இருக்கு. இப்போ இதுல போடுங்க. c ஸ்கொயர் equals to a square, that is called 16 into 1 plus, very 2 mark question தான் இது, 2 root 2 the whole square, 2 root 2 the whole square. We'll get c square equals to 16 into 1 plus 2 a square பண்ணா 4, root 2 a square பண்ணா 2, 4 into 2 which is equals to 8. Your c square equals to 16, 1 plus 8, 9. So c square is equals to 16 into 9. So 16 into 9, 16 into 9, 144. அப்போ c உடைய வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 12. திஸ் இஸ் that. அப்போ நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலால நான் டெரைவ் பண்ணி வச்சுட்டோமா? நீங்க அந்த ஃபார்முலாஸ்லாம் உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அப்சர்வேஷனை கவனிச்சிருக்கணும். அப்போ ஒரு சர்க்கிளுக்கு ஒரு லைன் டான்ஜென்ட்டா இருக்குன்னா அதனுடைய கண்டிஷன் எந்த சர்க்கிளுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் என்ற சர்க்கிளுக்கு ஒரு லைன் வந்து ஒய் ஈக்குவல்ஸ் டு எம்எக்ஸ் பிளஸ் சி டான்ஜென்ட்டா இருக்கணும்னா இதுதான் கண்டிஷன். மறக்க கூடாது. ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த கானிக்ஸ் செஷன்ல நம்ம இததான் கானிக்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கானிக்ஸ் பத்தி சொல்லுங்கம்மா. சார், இந்த சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 பிளஸ் எம் ஸ்கொயர் போடுவீங்க சார். ஏ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல சார்? தாராளமா பண்ணலாமே. எப்படி பண்ணா? எனக்கு ஆக்சுவலி சி தான் தேவை. நீங்க இதை பத்தி எப்படியும் கவலைப்பட வேணாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் போடலாமே, தப்பு கிடையாது. இப்படி போட்டீங்கன்னா இன்னும் ஈஸி, சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். Moving on to the next problem. Exercise 5.1, sum number 9. Question number 9. Very interesting. பாருங்களேன். Find the, இந்த மாதிரி கேட்பான். Finding the equation of the tangent and normal. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்.
find the equation of the tangent, find the equation of the tangent and normal, find the equation of the tangent and normal to the circle x square plus y square minus 6x plus 6y minus 8 equal to 0. சரியாமா? ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்ப ஜஸ்ட் நான் அதை ரப் பண்ணிருக்கே தேவையில்லை. அதே மெத்தட் தான். ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் தான் இது. இப்போ ஒரு லைன் டேஞ்சன்ட் பாருங்க, ஒரு லைனை டச் பண்ணுச்சுன்னா ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணும். ஒரு கோடு, ஒரு லைன், ஒரு சர்க்கிள ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல டச் பண்ணாதான் அதுக்கு பேரு டேஞ்சன்ட். ரெண்டு பாயிண்ட்ல டச் பண்ணி கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதுக்கு பேரு சீக்வெண்ட். சரிங்களா? இதுதான் டேஞ்சன்ட். இப்போ இந்த டேஞ்சன்ட் இருக்குல்ல, நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், இந்த டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் ஒண்ணு வரைஞ்சோம்னா இது டேஞ்சன்ட் அப்படின்னு சொன்னா அதனுடைய பெர்பெண்டிகுலர் லைனுக்கு பேர் தான் நார்மல். நீங்க உங்களுடைய பிசிக்ஸ்ல படிப்பீங்க எலக்ட்ரிக் பிளக்ஸ் அப்படின்னது, ஏரியா வெக்டர் நார்மல் டு த பிளேன். காஸ்லால அதுதான் முக்கியம் பிசிக்ஸ்ல. அப்போ இது அந்த நார்மல் அப்படின்றது வந்து பெர்பெண்டிகுலர், வேற எதுவும் நான் போச்சுக்காத. நார்மல் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் பெர்பெண்டிகுலர். அந்த நார்மல் எப்பொழுதுமே சென்டர் ஆஃப் த சர்க்கிள பாஸ் பண்ணி போவோம். The normal to the parabola is always passes through the center of the circle. இப்ப அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்ன கேட்கிறான், find the equation of the tangent, இந்த லைனுடைய ஈக்குவேஷன், இந்த லைனுடைய ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். நான் என்ன சொன்ன, டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும்னா you have to replace x by x(x1). எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதுக்குதான் கண்டினியூஸா கிளாஸ்க்கு வர சொன்ன. புதுசா இன்னைக்கு வந்தவங்களுக்கு புரியாது. லாஸ்ட் கிளாஸ்ல வந்தவங்களுக்கு நான் டெரிவேஷனே போட்டு காமிச்சேன், எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டிரைவ் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலா x(x1), yக்கு பதிலா y(y1) அண்ட் எக்ஸுக்கு பதிலா என்ன சொன்னேன், x plus x1/2, yக்கு பதிலா y plus y1/2. அவ்வளவுதான். சரிங்களா? சோ x² plus y² at point 2,2. அதை வெட்டிட்டேன் பாருங்க. at 2,2 இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இதை எனக்கு கொடுத்துட்டாங்க. அது டேஞ்சன்ட்டுக்கும் பொருந்தும், நார்மலுக்கும் அந்த பாயிண்ட் பொருந்தும். அப்போ இதை இடத்துல ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும், x(x1) plus y(y1) minus 6 into x க்கு பதிலா என்ன போடுவேன், x plus x1/2. சரியா? 6 into y க்கு பதிலா என்ன போடுவீங்க, y plus y1/2. இந்த -8 அப்படியே இருக்கு. 2 வந்து 6ல 3 டைம்ஸ் போகும், இது வந்து 3 டைம்ஸ் போகும். இப்போ now it passes through the tangent. எந்த பாயிண்ட் வழியா passes போகுது, it passes through. புரியலன்னா தயவு செய்து அதே இடத்துல நிறுத்தி கேளுங்க. போன வாட்டி ஒரு தம்பி கேட்டா கூட அந்த மாதிரி எந்த சின்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலா 2 போடும். in place of y I have to put 2 போடுங்க. x1க்கு பதிலா this is called x1, this is called y1. அப்போ x into 2 plus y into 2 minus 3 into x plus x1 2 plus 3 into y plus 2 minus 8 equal to 0. Now you multiply 2x plus 2y minus 3x minus 6 plus 3y plus 6 minus 8 equal to 0. So we'll get minus 6 plus 6 cancel. Now you arrange 2x plus 2y. Subtract பண்ணிடலாமா? 2x plus 3x போச்சுன்னா minus x, 2y plus 3y 5y minus 8 equal to 0. நிறைய பேர் என்ன தெரியுமா கேப்பா, சார் நான் இந்த எக்ஸ சேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லா டீச்சர்ஸும் அதை செய்வாங்க. இந்த மைனஸ் இருந்தா பிளஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்படியே இருந்தா தப்பா சார்? தப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துலயும் மைனஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி அந்த ஈக்குவேஷன் ஒரு அழகா இருக்கிற மாதிரி இருக்காது. சோ அந்த பியூட்டினஸ் ஆஃப் ஈக்குவேஷனுக்காக இந்த மைனஸ் எப்பொழுதுமே முன்னாடி வராம நம்ம பண்றோம். அப்ப டிவைடிங் பை மைனஸ், அப்ப சிம்பிளை சேஞ்ச் பண்றோம். x minus 5 plus 8 equal to 0. This is the required equation of the tangent. First part over. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இன்னொரு முறை சொல்றேன், கவனிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கானா பாருங்க. அப்போ ஒரு சர்க்கிள்குள்ள ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணி போற லைனுக்கு பேர் தான். அப்ப நான் இங்க எடுத்துருக்கேன், இதுதான் இருக்கணுமா சார்? இல்ல, எங்க வேணா இருக்கலாம். இந்த இடத்துல கூட டச் பண்ணி போயிருக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து P of 2,2, அது வேற எங்கன்னா கூட இருக்கலாம். அப்போ அதுக்கு நார்மல் பெர்பெண்டிகுலர், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாயிண்ட் அது இந்த இடத்துல தான் இருக்கணும் கிடையாது. நான் எப்பொழுதும் இந்த மாதிரி போடுறதுக்கு காரணம் ஈஸியா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சரிங்களா? அப்போ
இந்த tangent நான் கண்டுபிடிக்கணும்னா you have to replace x by x(x1), y by x square, not x னு கூட சொல்லக்கூடாது, x square, இது வந்து y square. இதுதான் xy. Replace x square by x(x1), y square by y(y1), and x by x plus x1 by 2, y plus is equals to y plus y1 by 2. அப்ப நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர, it passes through the point 2,2, 2,2 வழியா அந்த tangent போகுது. அதனால I am replacing x1 by 2 and y1 by 2. So now the equation becomes 2x plus 2y minus 3x minus 6 plus 3y plus 6 minus 8 equal to 0. We'll get the equation of that tangent. இப்போ இந்த நார்மலுக்குலாம் பெருசா ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆனா நான் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் டு த சர்க்கிளுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன் இல்லையா? ஆனால் இத நான் ஏற்கனவே ஒரு சொன்ன ஃபர்ஸ்ட் பேசிக் பாருங்க, ஃபண்டமெண்டல். ஒரு லைன் இருக்கு, அதுக்கு பேரலலா இருக்கணும். சப்போஸ் நீங்க சைடுல எழுதுறேன் பாருங்க, இந்த லைன் இஸ் தேர், சம் லைன் இஸ் கிவன், சரிங்களா? ஒரு லைன் வந்து கொடுத்துட்டாங்க, ax plus by plus c equal to 0. உடனே அதுக்கு பேரலல் லைன் என்னால எழுத முடியும். என்னன்னா ஒரே ஒரு சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, ax plus by plus c equal to 0. அதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும் அப்படின்னா I can draw the equation bx, 3 changes, minus ay, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மாறும், அந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும். k equal to 0. இங்க ஒரு சேஞ்ச் இருக்கும், இந்த இடத்துல 3 சேஞ்ச். அதே தான் இங்க அப்ளை பண்ண போறேன். ஏன்னா நார்மல் என்று சொன்னால் அந்த டான்ஜென்ட்க்கு பெர்பெண்டிகுலர் லைன். அப்போ therefore you can write the equation of the normal is, first என்ன செய்யணும், இன்டர்சேஞ்ச். அப்போ 5 இங்க வந்துடும், 1 அங்க போயிடும், 5x plus y. நடுவுல சிம்பிள் சேஞ்ச், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். அப்போ இங்க பிளஸ், I have to change the constant, plus k equal to 0. ரைட்டா கேர்ள்ஸ்? புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஹரிஷா? Yes, sir. Yes, everybody you can understand, right? So தாரிகா புரியுதாமா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? நிரஞ்சனா, மொய்தீன், so everybody please listen. இப்போ அதே பாயிண்ட் தான் இந்த நார்மல்லயும் பாஸ் ஆகுது பாருங்க, ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ட் தானே. it passes through p of 2, 2, which means 5 into 2 plus 2 plus k equal to 0. 5 2s are 10, 10 plus 2 12, 12 plus k equal to 0. We'll get k equals to minus 12. Substitute, we'll get the required equation of the normal to the circle is 5x plus y, k உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க, minus 12 equal to 0. So this line is called the x minus 5y plus 8 equals to 0 ன்றது equation of the tangent, and 5x plus y minus 12 equal to 0 ன்றது equation of the normal. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாருங்க, நான் 3 விதமா ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றேன். ஒன்னு angle of inclination கொடுத்திருந்தா the slope is m is equals to tan theta. இன்னொன்னு 2 point கொடுத்திருந்தா y2 minus y1. I'm just recalling what we discussed in the beginning of this chapter. இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான், அதனுடைய ஸ்லோப் இஸ் மைனஸ் a by b. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன், ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இந்த டான்ஜென்ட் உடைய ஸ்லோப்பை கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் சே அதை வந்து என்ன சொல்லலாம், m1 அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுங்க. ஃபார்முலா என்ன சொல்லுது, minus a by b. So minus 5 divided by 1, I'll get minus 5. Next slope of the normal கண்டுபிடிங்க, m2. அதே minus a by b, 5 by 1 இல்லையா, which is equals to, சாரி இது தப்பா போட்டோமா, 1 by minus 5 இல்லையா, அப்போ 1 by 5 வரும். இது வந்து 5 divided by minus a by b, minus 5 divided by minus 5. இது ரெண்டுத்துடைய ஸ்லோப் உடைய ப்ராடக்ட் கண்டுபிடிங்க, 1 by 5 into minus 5 minus 1. அப்போ நான் கண்டிஷன் என்னது, product of the slope is equals to minus 1. Then I can say that two lines are perpendicular. பாருங்க satisfy ஆயிடுச்சா? எனக்கு தேவை equation of tangent and equation of normal. First thing tangent na you have to replace x square by xx1, y square by yy1, x by x plus x1 by 2, y plus y1. இந்த டெக்னிக் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் 10th 11th படிச்சதுதான், சேம் கான்செப்ட்ஸ். ஓகே ரைட், கொஞ்சம் ஃபாஸ்டா போடலாம், நிறைய சம்ஸ் நம்ம போட முடியும். அதுக்காக தான் எக்ஸாம்பிள் சம்ஸே நான் போடணும், கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இஸ் த மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். நிறைய பேர் அதை 2 marks 3 marksல ஸ்கிப் பண்ணி விட்டுருவான், வெறும் 5 marks மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். எம்சி கூட புக் பேக்ல இருந்தா எழுதுவான், இல்லைன்னா எழுத மாட்டான்.
நீங்க as a student of Edutel Academy, you are going to answer all the questions. So whatever the question asked, objective type or MCQ questions are இருக்கட்டும், இல்ல 2 marks, 3 marks, இல்ல 5 marks, இல்ல even in your entrance examination also you are going to face. Right? Are you ready to crack the next problem? Yes, sir. Yes, sir. Right. Next one. Take down exercise 5.1, question number 10. Determine whether the points இதுக்கு முன்னாடி சில சில கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடி சில ரிமார்க்ஸ் நான் கொடுத்துறேன். ப்ளீஸ் டேக் டவுன். இல்லையா, சில கான்செப்ட், சில ரிமார்க் நோட்னு போட்டு எழுதிங்க, இல்ல கொராலரின்னு போட்டு எழுதிங்க, சில ரிசல்ட்னு போட்டு எழுதிங்க. சரியா? வெரி யூஸ்ஃபுல். சரியா? ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ax². இதுதான் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். நான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சொல்லல, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஏன்னா இதுக்கு அப்புறம் வர்றதுலாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனால கான்செப்டை கொஞ்சம் நல்லா ஒரு தாட்டி ஒரு அலசிப்போம். ax² + by² + 2gx + 2fy. இதுக்கு முன்னாடி வந்து 2hxy போட்டு, அதுக்கப்புறம் 2gx + 2fy + c = 0. இதுதான் ஒரு செகண்டரி ஈக்குவேஷன். So this is the called second degree equation. Second degree equation. இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து ஒரு கண்டிஷனை எடுக்கணும். இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து we are taking one condition. என்ன கண்டிஷன்னா, அத del அப்படின்னு போடுறோம், which is equals to ABC. இதை நீங்க போன வருஷம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. pair of straight linesல இதே கண்டிஷனை இப்படிதான் படிச்சிருப்பீங்க. the second degree equation is given, then the condition del is equals to ABC plus 2HGF minus AF² minus BG² minus CH² is not equal to 0. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கானிக் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் பாருங்க. for any conic, circle is a conic, don't remember that. நான் அது ஏன் வந்து பின்னாடி சொல்லித்தரேன். இது எல்லாமே கோன்ஸ்ல இருந்து வந்ததுதான். கோன்ஸ் ஒரு ஆங்கிள் கட் பண்ணும்போது I'll get a circle. கோண ஒரு ஆங்கிள் கட் பண்ணும்போது I'll get a parabola. ஒரு கோண நான் ஒரு ஆங்கிள் கட் பண்ணும்போது will get ellipse. இன்னொரு ஆங்கிள் கட் பண்ணும்போது will get hyperbola. இப்போ இதெல்லாம் கோன்ல இருந்து டெரைவ் பண்ணதுதான். ப்ளீஸ் நல்லா கவனிங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் MCQ கொஸ்டின்ஸ் அண்ட் கிரியேட்டட் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ஃபார் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இப்படி இருந்தால் இதனுடைய கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு 0 வந்தா இட் இஸ் அ கோனிக். அந்த கோனிக் என்னென்னலாம் இருக்கலாம்னா, சர்க்கிளா இருக்கும், பாரபோலாவா இருக்கும், எலிப்ஸாக இருக்கும், அல்லது ஹைப்பர்போலாவா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்ல, தாரிகா, நிரஞ்சனா, ஹரிஷா, அண்ட் மை டியர் பாய்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். சார், இது நாட் ஈக்குவல் டு 0 போது கானிக்னு சொல்லிட்டீங்க, சர்க்கிளா இருக்கலாம், பாராபோலா இருக்கலாம், எலிப்ஸா இருக்கலாம், ஹைப்பர்போலா இருக்கலாம், ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்க சார். இது ஈக்குவல் டு 0 தான் என்ன சார் இருக்கும்? இதை லாஸ்ட் இயரே படிச்சுட்டு வந்துட்டோம் 11th ஸ்டாண்டர்ட்ல. இந்த கண்டிஷன் ஈக்குவல் டு 0 இருந்தால், if del equal to 0, I can say it is a pair of straight lines. It is a pair of straight lines. கானிக்குள்ளே போகாது, அந்த சர்க்கிளோ இல்ல பாராபோலாவோ இல்ல எலிப்ஸோ ஃபார்மே ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சர்க்கிளுக்கு என்னவா இருக்கணும்னா, your del, the condition del is not equal to 0. ABC plus 2HGF
minus AF square minus BG square minus CH square not equal to 0. அடுத்தது first A is equals to B. அதாவது coefficient of x ஸ்கொயரும் coefficient of y ஸ்கொயரும் சேம் ஆர் வித் ஏற்கனவே நான் லாஸ்டா ஒரு அப்படி சாம்பிள் மாதிரி காமிச்சிருப்பேன். இப்ப டீடைல்டா நான் படிக்கிறேன். ரெண்டாவது கண்டிஷன்ல இந்த h இருக்கு இல்லையா, that should be 0. அதாவது coefficient of xy is equals to 0. இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொன்னா that equation ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு is it a circle அப்படின்னு சொன்னா இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இத 1ன்னு வச்சுப்போம், இத 2ன்னு வச்சுப்போம், இத 3ன்னு வச்சுப்போம். இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணா இட் ரெப்ரசன்ட்ஸ் a circle. ஓகேவா? ரைட்டா? சூப்பரா? அடுத்ததுக்கு போறோம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அதுல இருந்து நான் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை கொண்டு வரலாம். the general equation of the circle. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, what is the general equation of the circle? What is the general equation of the circle? General equation of the circle, x square plus y square less plus நான் derive பண்ணிருந்தேன் இல்லையா, 2gx fy plus c equal to 0. கரெக்டா? அப்போ இதுல சென்டர் அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன், மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். இதெல்லாம் derive பண்ணிட்டோமா? நீங்க மனப்பாடம் பண்றதோட நான் போட்ட எல்லா நோட் புக்ஸ்லயும் ஒரு தாடி அப்சர்வ் பண்ணுங்க, ஈஸியா சொல்லிடுவீங்க. ரேடியஸ் சொன்னா that is nothing but square root of g square plus f square minus c. எல்லாத்தையும் நான் டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன். சோ டைம் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே டெரிவேஷன் தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதுதான். இப்போ இதுல இந்த உள்ள இருக்கிற ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மைனஸ் சி, அந்த ரேடியஸ்க்குள்ள இருக்கிற ரூட்டுக்குள்ள அந்த வேல்யூ வச்சு சில கண்டிஷன் சொல்ல போறேன். இதனுடைய வேல்யூ இஃப் ஃபார் அ ரியல் சர்க்கிள் போடுங்க. இது வந்து இந்த சர்க்கிள் ஒரு சர்க்கிள் கொடுக்கலாம், அது இட்ஸ் அ ரியல் சர்க்கிளா இருக்கணும்னா கண்டிப்பா இதனுடைய வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும். அதாவது ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி இஸ் கிரேட்டர் தென் 0. செகண்ட் கொஸ்டின், இது வந்து ஒரு பாயிண்ட் சர்க்கிளா இருக்கணும். எ பாயிண்ட் சர்க்கிள், இட் ஷுட் பி எ பாயிண்ட் சர்க்கிளா இருக்கணும்னா ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0. அப்ப ரேடியஸே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்ப ரேடியஸே இல்லை, இதுக்கு பேர் பாயிண்ட் சர்க்கிள். மூணாவது imaginary circle. Third one is imaginary circle, which means g square f square minus c is less than 0. சரிங்களா? இப்போ ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதை ரப் பண்ணிட்டுமா? I hope you can all understand this. Please kindly record this very correctly. Listen carefully, understand accurately and record correctly. அப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? Now next result பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்னம்மா சொல்லுங்கம்மா. சார் பாயிண்ட் சர்க்கிள் தானே சார்? பாயிண்ட் சர்க்கிள்ல ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குதாமா பாயிண்ட் சர்க்கிள், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ரேடியஸே கிடையாது இல்லையா? பாருங்களேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு 0னா ரேடியஸே கிடையாது. அப்ப there is no radius. அப்ப it is equals to 0. ரேடியஸே கிடையாது. அப்ப ரேடியஸ் இல்லனா எப்படி, லென்த் இல்லாம எப்படி நீ சர்க்கிளா பண்ற? அது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதனால தான் அதுக்கு பேர் பாயிண்ட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிள்னா அதனுடைய ரேடியஸ் 1 இருக்கும், அது பேர் தான் யூனிட் சர்க்கிள். இப்போ ஒரு சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுல ஒண்ணு காணாம போயிட்டா அதுக்கு பேர் என்னன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இஃப் இதுல c இல்ல, இஃப் c ஈக்குவல் டு 0வா இருக்கு, எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கா அதுல c இல்ல, அப்ப அது என்ன சொல்லனா, the circle passes through the origin. அந்த சர்க்கிள் எது வழியா போகும்? the circle passes through the origin. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஸ்டின்ல, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல, MCQ கொஸ்டின்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல இந்த ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது, இஃப் f is equals to 0, யாரும் சொல்ல முடியுமா என்ன கண்டிஷன்? f 0, c இருக்குது, f இல்ல, the center is on x axis. y இல்ல இல்லையா, அதனால x மட்டும் தான் இருக்கு. அப்ப center is on x axis. மூணாவது, if g is equals to 0, இப்போ நீங்க சொல்றீங்க the center is on y axis. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா சில MCQ question with no matter of time you can solve the problem, you can answer it very quickly. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த சர்க்கிள் கொடுத்துட்டான், இந்த சர்க்கிள் கூடவே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். இந்த பாயிண்ட் சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா, வெளியே இருக்குதா, இல்ல சர்க்கிள் மேலேயே இருக்குதா அப்படின்ற 3 கொஸ்டின். ஒரு பாயிண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்க, சப்போஸ்
இந்த சர்க்கிள் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான், இந்த சர்க்கிளுக்கும் ஒரு பாயிண்ட் x1, y1. இப்போ இந்த x1, y1 பாயிண்ட கொண்டு வந்து இந்த x y மேல போடணும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிடும்? x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் பிளஸ் 2g x1 பிளஸ் 2f y1 பிளஸ் c1. இப்போ இதுக்கு 3 வேல்யூ வரலாம்பா. பாருங்களேன், இது எல்லாமே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இது கிரேட்டர் தென் 0வா இருக்குது, திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு போடுங்க, ஈக்குவல்ஸ் டு லெஸ் தென் 0வா இருக்குது அல்லது ஈக்குவல் டு 0வா இருக்கு. அப்போ கிரேட்டர் தென் 0வா இருந்தா லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். அந்த பாயிண்ட் இப்ப அந்த நான் போட்ட இல்லையா கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அது இதுதான் மெயின், லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். லெஸ் தென் 0வா இருக்குன்னு வச்சு, it is lies inside the circle, lies inside the circle. இது on the circle. 3 கேசஸ் கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கிரேட்டர் தென் 0வா இருந்தா லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், லெஸ் தென் 0வா இருந்தா லைஸ் இன்சைட் த சர்க்கிள், ஈக்குவல் டு 0வா இருந்தா லைஸ் ஆன் த சர்க்கிள். இப்ப நான் ஒரு கொஸ்டின் இப்ப போடலாமா? இப்ப இந்த ரிசல்ட்ல நோட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். பாருங்க, determine whether the points, now you take down the problem, determine whether the points minus 2, 1, 0, 0, minus 4, minus 3 lie outside on or inside the circle, x square plus y square minus 5x plus 2y minus 5 equal to 0. சரிங்களா? இப்ப ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கான். இந்த 3 பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கா, உள்ள இருக்கா, மேலேயே இருக்கா? அதாவது ஒரு சர்க்கிள், இதுதான் சர்க்கிள்னு வச்சீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். லைஸ் இன்சைட்னா அந்த பாயிண்ட் உள்ள இருக்கு, லைஸ் அவுட் சைட்னா பாயிண்ட் வெளியே இருக்கு. லைஸ் ஆன் த சர்க்கிள்னா பாயிண்ட் இது P1, இது P2, இது P3. P1 என்ற பாயிண்ட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள், P2ன்றது பாயிண்ட் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், P3ன்றது லைஸ் ஆன் த சர்க்கிள். புரிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இதுல x1, y1. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன். அட் -2, 1. எக்ஸுக்கு பதிலா -2, ஒய்க்கு பதிலா 1. அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுங்க, LHS. எக்ஸுக்கு பதிலா -2 the whole square, ஒய்க்கு பதிலா 1. -5 into -2 plus 2 into 1 minus 5. -2 square 4 plus 1 plus 10 plus 2 minus 5. add பண்ணுங்க, 14 plus 1 15, 17. 17ல 5 போச்சுன்னா we'll get 12. but we know that 12 is greater than 0. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் -2, 1 greater than 0னா அப்ப P2 மாதிரி பாயிண்ட் இல்லையா? அப்போ -2, 1 லைஸ் என்ன சொல்லலாம், அவுட் சைட் த சர்க்கிள், லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். அடுத்த பாயிண்ட் எடுங்க. அட் என்ன பாயிண்ட் 0, 0. அப்போ யுவர் LHS எக்ஸுக்கு பதிலா 0, மைனஸ்க்கு பதிலா 0. பாருங்களேன், இது எல்லாமே 0 ஆயிடும். 0 plus 0 minus 0 plus 0 லாஸ்ட்ல -5. you'll get -5. -5 is less than 0. இப்ப யாராவது சொல்ல முடியுமா less than 0னா என்ன சொன்ன? இந்த லைஸ் இந்த பாயிண்ட் inside the circle sir, lies inside the circle sir. very good ma, very good. lies inside the circle. super, super. next at last point -4, -3. your left hand side is equals to x க்கு பதிலா -4, y க்கு பதிலா -3, -5 into -4, 2 into -3, -5, which is equals to 4 square 16, plus 9, plus 20, -6, -5. சரியா? இது plus 20 தான் இல்லையா? -6, -5, 34 வரும் sir, which is equals to 34. yes, which is equals to 34. அது என்ன அர்த்தம்? greater than 0. greater than 0 lies outside the circle. அப்போ outside the circle. இது எல்லாருமே போட முடியுமா? ரொம்ப பேசிக் இல்லையா? இது எனக்கு தெரியவே தெரியாது சார், மேக்ஸை பத்தி எனக்கு அவ்வளவா இல்ல சார், நான் 5 மார்க் தான் சார் எடுத்துட்டு இருக்கேன் மேக்ஸ்லனா கூட
you can able to solve this problem outside the circle. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தா so lucky. Moving on to the next problem. Question number 11. Question number 11. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் ஈஸியா சொல்லிடல. இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருப்பேன். நான் கொஸ்டின் டெக்ஸ்ட் புக் ரெடி பண்றதா இருந்திருந்தால் என்னுடைய கொஸ்டின் இது படி முதல்ல இதை தான் கொடுத்துருக்கணும். ஆனா லாஸ்ட்ல கொடுத்துருங்க, பரவாயில்ல, ஈஸி. பாருங்க, ஃபைண்ட் த சென்டர் and radius of the circle. Find the center and radius of the circle. X square plus y minus 2 the whole square, sorry, y plus 2 the whole square is equals to 0. First question is that find the வேற ஒண்ணு கேட்கல, center and radius. நான் ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் சொன்னேன், ஒன்னு ஜெனரல் ஈக்குவேஷன் சொன்னேன். இது ரெண்டுத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தா போதும், ஈஸியா போட்டுடலாம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னது? What is the standard equation of the circle? The standard equation of the circle is x minus h the whole square plus y minus k the whole square equals to r square. அப்ப கொடுத்துள்ள ஈக்குவேஷன் எப்படி தெரியுமா போடலாம்? x minus 0 the whole square, y minus minus 2 the whole square equals to 0. பாருங்களேன், இதை கம்பேர் பண்ணுங்க. அப்படியே இதெல்லாம் ஈஸியா கம்பேர் பண்ணுங்க. h இருக்கிற இடத்துல 0 இருக்கு இல்ல, y இருக்கிற இடத்துல k இருக்கிற இடத்துல -2 இருக்குது, r எடுக்கிற இடத்துல 0. எனக்கு சென்டர் இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்னா, your center is nothing but h, k. அப்போ 0, -2. This implies 0, -2. Radius r வந்து 0. அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ the center is 0, -2 and the radius is 0. அவ்வளவுதான். Very simple. Very simple. So the center is 0, -2 and the radius is 0 units. சூப்பரா? செகண்ட் போல மாதிரி சப்டிவிஷன் செகண்ட் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் டிவிஷன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x minus 4y plus 4 equals to 0. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஜெனரல் ஈக்குவேஷன். So this is the general equation of the circle. X square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. கம்பேர் பண்ணுங்க. இதுல இருந்து டைரக்டாவே போடலாம். 2g equal to 6 னா g is equals to 3. 2f is equals to -4 னா f is equals to -2 and c is equals to 4. g is equals to 3, f is equals to -2 and c is equals to 4. அப்ப நான் எனக்கு தெரியும் ஃபார்முலா இப்பதான் கொடுத்தேன், ஜஸ்ட் நோ, ஒரு 5 minutes பேக். சென்டர்னா -g, -f which is equals to -3, 2. அந்த ரேடியஸ் ஃபார்முலாவும் கொடுத்தேன், which is equals to square root of g square plus f square minus c. g ஸ்கொயர் பண்ணா 9, f ஸ்கொயர் பண்ணா 4 minus c உடைய வேல்யூ 4. 4 கேன்சல், square root of 9 which is equals to 3 units. எவ்வளவு ஈஸி பாருங்க. இந்த லாஸ்ட் 2 questions ரொம்ப சிம்பிள், எல்லாராலே போட முடியும். Everyone can solve this problem. Okay, please take down. Next, the subdivision 3. The center is -3, 2 and the radius is 3 units. Okay, next one. Third subdivision. Moving on to the third subdivision. X square, okay, plus y square minus x plus 2y minus 3 equal to 0. X square plus y square minus x plus 2y minus 3 equal to 0. ரைட்டா? நான் இதுல இருந்து என்ன பண்ணணும்னா சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் கூட இதை கம்பேர் பண்ணணும். The general equation is x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. அப்ப கம்பேர் பண்ணுங்க. 2g is equals to -x, 2f is equals to 2 and c is equals to -3. இது வந்து g 2g equals to -1, -1/2, f is equals to 1 and c is equals to -3. Now the center is -g, -f. So 1/2, -1. கரெக்டா? g உடைய வேல்யூ -1/2 னா இதனுடைய வேல்யூ -1/2, -1/2, -1. Next, radius. What is the radius formula? Square root of g square plus f square minus c, which is equals to square root of g square. -1/2 square பண்ணுங்க.
what will get minus 1 by 2 square, which is equals to 1 by 4. F square பண்ணுங்க 1 minus 3. அப்போ already minus 3 மேல plus 3 ஆயிடும். So which is equals to square root of 1 by 4 plus 4. Take LCM. We'll get 4 is the LCM. 4 4 is 16. 16 plus 1 17. Square root of 17. Square root of 4 was the 2 units. This is the radius. This is our third question. We are moving to the subdivision 4. எழுதிக்குமா குயிக்கா? Subdivision 4 குள்ள போலாம். அதே find the center and radius of the circle. நாலாவது question பாருங்க. என்ன நாலாவது question பாருங்க. Fourth one. 2x square. Fourth one is 2x square plus 2y square minus 6x plus 4y plus 2 equal to 0. சூப்பரா? நான் யூஸ்வலா என்னுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x square plus y square plus 2gx. This is called the general equation of the circle. மனப்பாடமா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். plus 2fy plus c equal to 0. ஒரு சர்க்கிள்னா அதுக்கு நேம் இதுதான். சரிங்களா? ஒரு சர்க்கிள் சொன்னா அதனுடைய பேட்டர்ன் எப்படிதான் சொல்லணும். இப்போ இங்க எல்லாத்துலயும் 2 2 வந்திருக்கா, அப்ப டிவைடிங் த்ரூ அவுட் பை 2. அப்ப என்ன ஆயிடும்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2y பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. now இதை கம்பேர் பண்ண போறீங்க. 2g is equals to minus 3. இதை கம்பேர் பண்ணீங்கன்னா 2f equals to 2 and c is equals to 1. இதுல இருந்து g is equals to minus 3 by 2, f is equals to 1, c is equals to 1. but now the center is, what is center? Minus g comma minus f plus 3 by 2 comma minus 1. Then the radius, what is your radius? Square root of g square plus f square minus c. So g square பண்ணோம், minus 3 by 2 square பண்ணா 9 by 2 plus f square பண்ணா 1. அதுக்கப்புறம் c வந்து minus 1. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். We'll get simply 9 by 4. Square root of 9 is 3. Square root of 4 is 2. The answer is 3 by 2 units. பாருங்களேன் எவ்வளவு குயிக்கா இந்த 4 சமயம் போட்டு. ஒன் ஆஃப் த வெரி சிம்பிளஸ்ட் பேசிக் ப்ராப்ளம். ஸோ எல்லாராலையும் போட முடியும். ஈவன் எனக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இது வரைக்கும் நான் படிச்சதே கிடையாது சார். 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சது இல்லை, 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சது இல்லை, இப்பதான் படிக்க போறேன்னு சொல்றவங்க கூட இதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம். Moving on to next problem, 12th problem, exercise 12th one. If the equation 12th one, if the equation three x square, if the equation 3x square plus 3 minus p into xy, 3 minus p into xy plus 9y square minus 2px is equals to 8pqy. 8pqy represents a circle. Represents a circle. Find p and q. Find p and q. Find p and q. Also determine the center and radius of the circle. Also to determine the center and radius of the circle. So please listen, understand very clearly. So எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அதுக்கு தான் இப்ப கொடுத்த அந்த ஹிண்ட், ரிசல்ட், ரிமார்க் சொல்லி தூக்கி போட்டேன் உள்ள. அப்போ இது வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சொல்லிட்டான். அப்போ இது கொடுத்திருக்கிறது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாக்குறதுக்கு? பாருங்க, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும் இல்ல, எப்படி இருக்கு பாருங்க. அரேஞ்ச் பண்ணுங்க. 3x ஸ்கொயர் பிளஸ் 3 minus p into xy பிளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 2px மைனஸ் அது 9y ஸ்கொயர் இல்ல, qy ஸ்கொயர். சாரி, qy ஸ்கொயர். தேங்க்யூமா, வெரி குட். qy ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ நான் 3 கண்டிஷன் சொன்னேன். அந்த கண்டிஷனை விட்டுங்க, டெல்ன்றத. அதுக்கு அடுத்து 2 கண்டிஷன் சொன்னேன். என்ன சொன்னேன்? h equal to 0, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy equal to 0. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy என்ன இருக்குது? 3 minus p
equal to 0. This implies your p and the 3 போனா -3 minus cancel ஆயிடும், p உடைய வேல்யூ 3. ரெண்டாவது கண்டிஷன் சொல்றான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப், அதாவது ஏவும் பியும் சேம் சொன்னேன் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இதை நீங்க கம்பேர் பண்ணலாம். அதாவது எது கூட செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ax² plus 2hxy plus by² plus 2gx plus 2fy plus c equal to 0. This is called the second degree equation. இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ல என்னெல்லாம் இருந்தா சர்க்கிள் சொன்ன, ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும், H is equal to 0. ஆமா, இது ரெண்டு தான் மெயின் கண்டிஷன் ஃபார் சர்க்கிள். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² சேமா இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்னது, which is equals to 3. அப்போ 3. இங்க b என்ன இருக்குது, q. அப்போ q உடைய வேல்யூ 3. அப்போ p உடைய வேல்யூவும் 3, q உடைய வேல்யூவும் 3. அப்ப இதை கொண்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இதுதான் முதல் ஈக்குவேஷன். எனக்கு p வந்து 3 தெரிஞ்சிச்சு. அப்ப 3 minus 3 0, அது வராது, 3x² பிளஸ் q உடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு 3y². p உடைய வேல்யூ 3, -2 into 3 minus 6x, p into q இல்லையா? So we have p into q. அப்போ p உடைய வேல்யூ 3, 3 3s are 6, 6 8s are sorry 3 3s are 9, 9 8s are 72. So 72 equal to 0. இப்போ என்னுடைய ஜெனரல் ஃபார்ம் வந்துச்சா, ஜெனரல் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா, 3x² plus 3y² minus 6x minus 72. ஆனா எனக்கு ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், என்னுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் இஸ் தி ஃபார்ம் x² plus y² plus 2gx plus 2fy plus c equal to 0. இங்க x க்கு முன்னாடி x² க்கு முன்னாடி 3 வந்திருக்கா, throughout divide by 3, I'll get x² plus y² minus 2x, 3 ஆல டிவைட் பண்றேன், 72 divided by 3 24 equal to 0. இது கூட கம்பேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் x² y² ஒரே மாதிரி இருக்கு, 2g is equals to -2. இங்க f ஐட்டமே இல்ல, அப்ப f equal to 0, c is equals to -24. We'll get g is equals to -1, f is equals to 0, c is equals to -20. So now I want to find out what is the center. Your center is -g, -f, which is equals to minus of minus plus 1. F is 0. I'll get 1, 0 is the center. And radius is, your radius is equals to, what is the formula? g² plus f² சொல்லுங்களேன், minus c. கரெக்டா புரியுதா? அப்ப g உடைய வேல்யூ -1 பண்ணா 1, 0 பண்ணா 0, minus of minus plus 24, which is equals to square root of 25 is 5 units is the answer. கண்டிப்பா ரொம்ப important 3 marks. Previous year question paperல வந்த ஒரு question. So previous year question papersல இத கேட்டிருக்காங்க. So 12th sum is very important. அப்ப என்ன அர்த்தம், இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் இஸ் a second degree equation. இந்த second degree equation is a circle சொல்லிட்டான். அப்ப சர்க்கிள் சொன்னா very important condition is, first ரெண்டு கண்டிஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² 0வா சரி ஈக்குவலா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் h equal to 0, that is கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy is equals to 0 ன்னு சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த கம்பேர் பண்ற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy என்ன இருக்கு, 3 minus p, that is equals to 0. அப்போ p equal to 3 ஆ இருக்கும். ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து a, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வந்து which is equals to q இல்லையா? அப்போ q உடைய வேல்யூ 3 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த p யும் q எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா I'll get an equation 3x² plus 3y² minus 6x minus 72 equal to 0. நல்லா கவனிங்க. அடுத்தது x² plus y² plus 2gx plus 2fy plus c equal to 0 தான் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளா இருக்க முடியும். அப்ப அது கூட கம்பேர் பண்ணும்போது இங்க முன்னாடி 3 வரதுனால dividing by 3, I'll get the equation x² plus y² minus 2x minus 24 equal to 0. Now you compare, we'll get g is equals to -1, f இல்ல அதனால 0, c வந்து -24. எனக்கு ஃபார்முலா தெரியும், center is -g, -f, which is equals to 1, 0. Your radius is equals to square root of g² plus f² minus c. g உடைய வேல்யூ வந்து -1 பண்ணா 1, so plus 24, which is equals to square root of 25, which is equals to 5 units. Please take down. Now we'll do some example sums. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் 5.2 குள்ள போலாம். கானிக்ஸ் உடைய இன்டீரியர் பார்ட். சர்க்கிள் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கானிக். ஆனா அந்த கானிக்ல நம்ம ஜெனரலா எடுத்துக்க மாட்டோம், அதனாலதான் இது தனியா செப்பரேட்டா போட்டேன். அந்த கானிக்ல முக்கியமான பகுதிகள் என்னன்னா பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, இந்த மூணை பத்தியும் நெக்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பார்ப்போம்.
இப்போ now we'll do some examples of this. Find the equation of the circle. 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 Describe on the chord. Describe on the chord. Describe on the chord 3x plus y plus 5 equal to 0. 3x plus y plus 5 equal to 0. Of the circle, x square plus y square equals to 16 as diameter. As diameter. So 3x plus y plus 5 equal to 0. Of the circle, x square plus y square equal to 16 as diameter. பாருங்க. Find the equation of the circle described on the chord 3x plus y plus 5 equal to 0. Of the circle, x square plus y square equal to 16 as diameter. பாருங்களேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் தான் இவன் கொடுத்துருக்கான். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஒரு கார்டு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இதுதான் கார்டு. இந்த கார்டு தான் செகண்ட் சர்க்கிளுடைய டயாமீட்டர். அதை வச்சு ஐ எம் கோயிங் டு டிரா த அனதர் சர்க்கிள். பாருங்க, ரெட் கலர்ல வரையணும். இத டயாமீட்டரை வச்சு ஐ எம் டிராயிங் அனதர் சர்க்கிள். சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இந்த கார்டு வந்து which is equals to 3x plus 5 plus 5 equal to 0. இல்லையா? இதுதான் அந்த கார்டுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு இது கார்டு. இந்த செகண்ட் சர்க்கிள் ரெட் கலர்ல சர்க்கிள் வரைஞ்சிருக்கல, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அனதர் சர்க்கிள். அதனுடைய டயாமீட்டர் தான். அப்போ இந்த டயாமீட்டருக்கு நடுவுல இருக்கிறதா சென்டர். கரெக்டுங்களா? அப்போ இந்த பாயிண்ட், இந்த ஈக்குவேஷன்ல தான் இந்த சென்டர் லையா இருக்குது. ஐ கால் இட் அஸ் சி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இந்த லைன் அந்த சர்க்கிள் மேல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சர்க்கிள் லைனுக்கான ஈக்குவேஷனா சொன்னேன், ஏதாவது ஒண்ணுத்த ஃபர்ஸ்ட் போடுங்க. அப்போ ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், இந்த ரெண்டாவது சர்க்கிள் இருக்கு இல்லையா, ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், தட் இஸ் யுவர் செகண்ட் சர்க்கிள். ரெட் சர்க்கிள் போட்டுங்க. இந்த ரெட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to take the first equation, x square plus y square minus 16 plus some scalar. நல்லா கவனிங்க, இதை ஏற்கனவே கொடுத்துட்டேன். லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த சர்க்கிள்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் போடுறேன். இல்ல நீங்க லைன் போட்டாலும் சரி. அடுத்தது பிளஸ் லாம்டா இன்டு 3x plus y plus 5 equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 பிளஸ் 3 இன்டூ லாம்டா 3 லாம்டா எக்ஸ் பிளஸ் லாம்டா இன்டூ ஒய் பிளஸ் 5 லாம்டா ஈக்குவல் டு 0. இப்போ என்னுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் த ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்? இந்த சைட்ல எழுதிங்க, ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு இந்த லைன் கார்டு, செகண்ட் சர்க்கிளுக்கு இந்த லைன் தான் டயாமீட்டர். புரிஞ்சுங்களா? டயாமீட்டர்ல தான் சென்டர் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். இந்த சின்ன வயசுல வந்து படிச்சுட்டு வரோம். கரெக்டா? ப்ளீஸ் கைண்ட்லி ரிப்ளை மீ. இஸ் இட் ரைட்? சோ டயாமீட்டர் மேல தான் சென்டர் லைஸ். அப்ப சென்டர் லைஸ் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், ரைட்? சோ தி ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எப்படி இருக்கும்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c equal to 0. Now I can get x square plus y square. First அடுத்து x term வரணும் இல்லையா? 3 lambda x, அதுக்கு அடுத்து lambda y plus constant 5 lambda minus 16 is the constant. இப்போ இது கூட கம்பேர் பண்ணுங்க. x square y square, x க்கு முன்னாடி இங்க 2g இருக்கு,
எக்ஸுக்கு முன்னாடி 3 லாம்டா, இங்க ஒய்க்கு முன்னாடி 2f இருக்கு, இங்க வெறும் லாம்டா, அண்ட் கான்ஸ்டன்ட் பதிலா என்ன இருக்கு 5 லாம்டா மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. எப்போ எனக்கு சென்டர் மட்டும் தேவை, ரேடியஸ்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அந்த சென்டர் தான் இந்த லைன் மேல உட்கார்ந்துருக்குது. அப்ப ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் சென்டர். அது தேவை 3/2 லாம்டா, f is equals to lambda by 2. Your center is nothing but minus g comma minus f, which is equals to minus 3/2 lambda, f is equals to lambda by 2. அப்போ minus lambda by 2. இந்த சென்டர், the c வச்சிங்களேன், I see. இந்த c minus 3/2 lambda, comma minus lambda by 2 lies on the circle. Lies on the circle. And the circle, sorry, lies on the line, lies on the diameter, sorry. Lies on the line 3x plus y plus 5 equal to 0. இப்போ நீங்க எக்ஸுக்கு பதிலா minus 3/2 லாம்டா போடுங்க. 3 into minus 3/2 into lambda. Plus yக்கு பதிலா minus lambda by 2 போடுங்க. Plus 5 equal to 0. இப்போ மல்டிப்ளை பண்ணா I'll get minus 6 lambda by 2. 2 வந்து sorry minus 9 lambda by 2. Minus lambda by 2 plus 5 equal to 0. இதுக்கு எல்சிஎம் மட்டும் 2 minus 9 minus 10 minus 10 lambda. இந்த 5 அந்த சைட் போச்சுன்னா minus 5. 2 வந்து lambdaல 5 times போகும், minus minus cancel, will get minus lambda equal to 5. Minus lambda equal to 5. இதுல இருந்து லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி லாம்டா கண்டுபிடிச்சோம்? நான் கண்டுபிடிச்ச சென்டர் தான் லைஸ் ஆன் திஸ் 3x plus. லைஸ்னா ஒண்ணு கிடையாதுமா, அந்த சென்டர் என்ன வேல்யூ இருக்குதோ எக்ஸுக்கு பதிலா -3/2 லாம்டா போடணும், ஒய்க்கு பதிலா minus lambda by 2 போடணும். From that I am getting the value lambda. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், ஒரு லைன் கொடுத்துருக்கான், ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன் போடலாம் இல்ல செகண்ட் லைன் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் சர்க்கிளை போட்டேன், அதுக்கப்புறம் லாம்டா இன்டு லைன். இதுதான் ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூ. அதுக்காக சொல்றேன், சர்க்கிள் அதுக்கப்புறம் பிளஸ் சம் ஸ்கேலார் இன்டு லாம்டா. அதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். லெட் அஸ் கன்சிடர் தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுதான் உன்னுடைய முதல் ஈக்குவேஷன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிளுடைய கார்டா இருந்தது, இப்ப அதே கார்டு செகண்ட் சர்க்கிளுக்கு டயாமீட்டர் ஆயிடுச்சு. அப்ப சென்டர் இங்க இருக்கும், அந்த சென்டர் தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப சென்டர் என்ன பாருங்க, -3/2 லாம்டா உடைய வேல்யூ இல்லையா, -3/2 கமா -1/2. இதுதான் சென்டர், -3/2 கமா -1/2. எனக்கு அதுல கொஸ்டின்ல கேட்கல, எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கலாம், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இதுதான் தேவை. அப்ப இந்த லாம்டா உடைய வேல்யூ எடுத்து போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஆஃப் லாம்டா இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப I'll get x square plus y square minus 16 plus lambda. Lambda உடைய வேல்யூ 1 into 3x plus y plus 5 equal to 0. Now I'll get x square plus y square minus 16 3x plus y plus 5 equal to 0. Arrange in order. X square plus y square plus 3x plus y minus 16 plus 5 minus 11 equal to 0, which is the required equation of the circle. Which is the required equation of the circle. Please take down. எவ்வளவு ஈஸி பாருங்க. அந்த லாம்டாவுடைய வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு, வேற எங்கேயும் பண்ணாத. நான் எடுத்த முதல் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஈக்குவேஷன். சூப்பரா. அப்ப என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் கார்டா இருந்தது, செகண்ட் சர்க்கிளுக்கு அந்த டயாமீட்டரா மாறிச்சு. அவ்வளவுதான் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் சம். ப்ளீஸ் டேக் டவுன். Next problem. Determine whether example 5.3. Determine whether x plus y minus 1. Determine whether x plus y minus 1. கிட்டத்தட்ட இதே சம் வரலாம். Determine whether x plus y minus 1 is equals to 0. X plus y minus 1 equal to 0. Is the equation of the diameter of the circle, x square plus y square, diameter of the circle, x square plus y square minus 6x plus
4y plus c equal to 0. For all possible values of c, for all possible values of c, சரிங்களா? அப்ப என்ன கொடுத்துட்டாங்க, இந்த x plus y minus 1 equal to 0ன்றது diameter of the circle. ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர், அதாவது டயாமீட்டர் சென்டரை பாஸ் பண்ணி போகணும், எங்க வேணா அந்த லைன் வரணும். இந்த டயாமீட்டர், இந்த லைன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எல்லா பாசிபிள், இங்க கான்ஸ்டன்ட் சி பாருங்களேன், வேல்யூ கொடுக்கல, அப்போ இது டயாமீட்டர் நான் செக் பண்ண சொல்றான். அப்ப என்ன செய்யணும்னா, நான் கண்டுபிடிக்கிற சென்டர் இந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடைக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, ஜெனரல் ஃபார்ம் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்ப இதை கம்பேர் பண்ணீங்கன்னா I'll get 2g is equals to -6, 2f is equals to 4, c அப்படியே c தான், c பத்தியே கவலைப்படாத, எனக்கு சென்டர் தான் வேணும். g is equals to -3, f is equals to 2. We know that the center is -g, -f. I can write this as 3, -2. இந்த 3, -2 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாருங்க. Now consider, ஏன்னா அது வந்து டயாமீட்டர், கண்டிப்பா அதை சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த டயாமீட்டருக்கு மேலதான் இந்த பாயிண்ட் இருக்கும். ஒரு லைன் இருக்கு, அதுக்கு மேல அந்த பாயிண்ட் இருந்தா அது டெஃபினட்டா சாட்டிஸ்ஃபை தான் ஆகணும். அது இங்கதான் இருக்கணும், எங்க வேணா. அப்ப சென்டர் இங்க இருக்கு, அந்த சென்டர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்ப now consider, இதை மட்டும் எடுங்க, x plus y minus 1. xன்றது 3, yன்றது -2 -1 which is equals to 0. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சென்டர் திரும்ப இந்த டயாமீட்டர்ல போடும்போது இது satisfies, which satisfies. அப்போ எனக்கு c பத்தியே கவலை கிடையாது, சென்டர் மட்டும் தான் வேணும். அப்போ நான் சொல்லலாம் hence it is a diameter for all possible values of c. புரியுதுங்களா? hence you can write this as x plus y minus 1 equal to 0 is a diameter for the given circle for all possible values of c. For all possible values of c. Please take note. Moving on to the next problem. Super problem. அடுத்தது, the line 5.6, example 5.6, example 5.6, example 5.6. சரிங்களா? next problem, example 5.6. the line 3x plus 4y minus 12 equal to 0 meets the coordinate axis at a and b. Find the equation of the circle drawn on AB as diameter. Find the equation of the circle drawn on AB as diameter. So, அப்ப நல்லா கவனிக்கணும், the line 3x plus 4y minus 12 equal to 0 meets the coordinate axis. நான் முதல் கிளாஸ்லயே சொன்னேன், coordinate axisனா சப்போஸ் 2 ஆக்சிஸ் இருக்குது, இது x axis, இது y axisனா இதுதான் அந்த ஈக்குவேஷன். அதாவது சப்போஸ் ஐ டேக்கன் திஸ் பாயிண்ட் as a அப்படின்னா இந்த இடத்துல x வேல்யூ மட்டும் தான் இருக்கும். we can put, நான் முதல்ல எடுத்து சொல்லிட்டேன் a, 0. இந்த இடத்துல என்ன இருக்கும், 0, b. இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை நான் ஃபார்ம் பண்றோம். புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ணி ஐ ஹாவ் டு ஃபார்ம் அ சர்க்கிள் அப்படின்னு சொன்னேன். இதுதான் கொஸ்டின், இததான் அங்க கேட்டிருக்காமா. இப்ப நான் ஈஸியா இந்த a, 0, 0, b கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்க, நான் ஒரு பிளைன் எடுக்கிறேன், இதே போல எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் கார்ட்டீசியன் பிளேன் எடுக்கிறேன். இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ்.
இப்போ எனக்கு என்ன கொடுத்துறான் 3x plus 4y minus 12 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா ரைட். 3x plus 4y minus 12 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ணணும்? x இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும், y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ x இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் அவுட் த x இன்டர்செப்ட் புட் y equal to 0. இதுல y 0 போட்டா 3x minus 12 equal to 0. 3x is equals to 12. அப்போ x is equals to 4. அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன இருக்கும் பாயிண்ட்? எக்ஸ் வந்து 4, y வந்து 0. அப்ப எங்க இருக்கும்? சம்வேர் ஹியர் இல்லையா? இட் வில் பி லைஸ் ஆன் த 4,0. இந்த பாயிண்ட ஐ கேன் டேக் திஸ் as a. அடுத்து நான் y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் y இன்டர்செப்ட் புட் x equal to 0. ஏன்னா x ஆக்சிஸ்ல இருக்கும் பொழுது x தான் வேல்யூ இருக்கும், y இருக்காது. y ஆக்சிஸ்ல இருக்கும் பொழுது y தான் இருக்கும், x க்கு வேல்யூ இல்லை. அப்ப x equal to 0ன்னு சொன்னா 4y equals to 12. Your y is equals to 3. அப்ப எப்படி போடலாம்? 0,3. This is your A point. This is your B point. Your B is 0, your B point is 0, சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இப்போ இத பேஸ் பண்ணி இத டயாமீட்டரா வச்சு ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டேன். இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் என்ன? புரியுதா? இதுதான டயாமீட்டர். இந்த டயாமீட்டரோட லைன் கொடுத்துறான் 3x plus 4y minus 12 equal to 0. நான் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் கொடுத்துறேன். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் த டயாமீட்டர் இஸ் given. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் whose ends are whose extremities of the diameter. அப்ப இதுக்கு தெரியும் எனக்கு extremities of the diameter என்னது? A of 4,0, B of 0,3. This is x1 y1, இது x2 y2. என்ன ஃபார்முலாமா? டயாமீட்டருடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கொடுத்தா what is the equation of the circle formula? X minus x Plus x1 x minus plus x2 plus y minus very y good y minus minus y2. y1. Okay ma, very good. What's your name? யாரு? Who is that? Answer Moidin. பண்ணது யாரு? மொய்தீன். Very good மொய்தீன். ஃபார்முலாஸ்லாம் நம்ம டக்குன்னு சொல்லணும். சிலதெல்லாம் நீங்க அப்சர்வேஷன்லயே வச்சிருக்கணும். பாருங்க, டேஞ்சன்ட்க்குலாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. x ஸ்கொயருக்கு பதிலா x1 போடு, y ஸ்கொயருக்கு பதிலா y1 போடு. இல்ல? அப்போ இங்க பாருங்க, இப்போ ஃபார்முலா தெரிஞ்சிச்சா? x minus 4 into x minus 0 plus y minus 0, y minus 3 equal to 0. X minus 4 into x plus y into y minus 3 equal to 0. We'll get x into x, x square minus 4x plus y into y, y square minus 3y equal to 0. So now the equation is, you can write the required equation கூட ஒரு வார்த்தை போட்டுக்கலாம். x square plus y square minus 4x minus 3y equal to 0. minus 3y equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த சர்க்கிளை பாருங்களேன். இதுல கான்ஸ்டன்ட் இல்ல. we don't have a constant. பாத்தீங்களா? c இல்லல. கம்பேர் பண்ணி பாருங்க, அங்க c கிடையாதுமா. c கிடையாது. கரெக்டா? இஸ் இட் ரைட்? இங்க c இருக்கா? உங்களதான் கேக்குறேன். நோ c. அப்ப நான் கண்டிஷன் சொன்ன ஒரு கண்டிஷன், if c equal to 0, அந்த சர்க்கிள் passes through the origin. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சர்க்கிள் ஆரிஜின் வழியா பாஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆரிஜின் வழியா பாஸ் பண்ணுது. அப்போ இதுதான் அதனுடைய ஃபிகர். அப்போ this is 4,0 a, this is b 0,3 இல்லையா? இதுதான் சர்க்கிள், இதுதான் the line. The line is 3x plus 4y minus 2 equal to 0. ஏன்னா c கிடையாது இல்லையா? c இல்லாதனால அந்த சர்க்கிள் வந்து நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டா தப்பு கிடையாது, இப்படியே போட்டுங்க. சரிங்களா? இட்ஸ் வெரி ஈஸி. புரியுதா? டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் அலாட்டட் ஒன்லி 3 மார்க் கொஸ்டின். அதனால நீங்க வெறும் இந்த டயக்ராம போட்டு போடுறோம். Next problem, example 5.7. Next one, example 5.7. A line, example 5.7, a line, next one, a line a line 3x plus 4y 3x plus 4y plus 10 equal to 0 cuts a chord of length, cuts
a chord of length 6 units on a circle with center of the circle 2, 1. Find the equation of the circle in general form. Find the equation of the circle in general form. Okay. So a line 3x plus 4y plus 10 equal to 0 cuts a chord of length 6 units. Okay. On a circle with center of the circle 2, 1. Find the equation of the circle in general form. So I request everybody to listen very carefully. என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துட்டான். நல்லா கவனிக்கணும். இந்த சர்க்கிளுக்கு we have a chord. இதுதான் சென்டர். இந்த சென்டரை நான் C வச்சு. Let us consider the center is C. அந்த சென்டர் வந்து C ஆ இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு கார்டு, சரிங்களா? என்ன கார்டு? ஆஃப் லென்த் 6 யூனிட்ஸ். அந்த கார்டுடைய லென்த் 6 யூனிட்ஸ். Let us take this as A. This is called B. இதனுடைய லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. That is called 6 units. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். I want everybody to listen very carefully. எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாம் கவனிக்கணும். யாரும் எங்க டிஸ்டர்ப் ஆகாம பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட் அமாங் ஆல் த அதர் ப்ராப்ளம்ஸ். மற்ற ப்ராப்ளத்தை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். இப்போ இதனுடைய சென்டர் சர்க்கிள் ஆஃப் த சென்டர் கொடுத்துறாங்க which is called 2, 1. இல்லையா? சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துறாங்க which is called 2, 1. இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு சென்டர்ல இருந்து அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணா அதுக்கு பேரு ரேடியஸ். என்னுடைய சென்டர்ல இருந்து அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணா ரேடியஸ். அப்போ இது ஆர், இது ஆர். கரெக்டுங்களா? இந்த ரெண்டுமே ரேடியஸ். இப்ப நல்லா கவனிங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஜியோமெட்ரி. ட்ரையாங்கிள் இருக்கா? இந்த சென்டர்ல இருந்து அதனுடைய கார்டை டச் பண்றது எப்பொழுதுமே பெர்பெண்டிகுலரா. இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ படிச்சீங்கன்னா இன்னும் 9thலயே படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா 10thல படிப்பீங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். அவ்வளவுதான். சென்டர்ல இருந்து ஒரு கார்டை கட் பண்ணும் போது இட் பைசெக்ஸ், அதாவது சேமா இருக்கும். சென்டர்ல கட் பண்ணும் அண்ட் பெர்பெண்டிகுலர். இந்த ரெண்டு ரூலை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் போடுறேன். ஐம் ஜஸ்ட் ரீகாலிங் ரீகலெக்டிங் வாட் வி ஸ்டடிட் இயர்லியர். பிகினிங்ல என்ன படிச்சோமோ, பிகினர்ஸா இருக்கும்போது என்ன படிச்சோமோ அதான். அப்போ இந்த சென்டர்ல இருந்து வர்ற லைனு கார்டை பைசெக்ட் பண்ணும் பெர்பெண்டிகுலர்லி. இட்ஸ் a perpendicular bisector. அப்போ டோட்டல் 6 யூனிட்ஸ் இல்லையா? இந்த இடம் 3 யூனிட்ஸ், இந்த இடம் 3 யூனிட்ஸ். இந்த பாயிண்ட் P வச்சுக்கலாமா? We can take this point as P. கரெக்டா? We can take this point as P. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABC இருக்கு இல்லையா? இத ரெண்டு ரைட் ட்ரையாங்கிளா பிடிச்சிட்டேன். பாருங்களேன், I have ரெண்டு ரைட் ட்ரையாங்கிளா பிடிச்சிட்டேன் which is equals to ACPன்னு ஒரு ரைட் ட்ரையாங்கிள், CPBன்னு ஒரு ரைட் ட்ரையாங்கிள். நீங்க இதெல்லாம் வந்து ட்ரிக்னாமெட்ரியில போட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? So we'll get this as ட்ரிக்னாமெட்ரியில போட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு இந்த C தெரிஞ்சிச்சு, சரிங்களா? your C is equals to 2, 1. ஓகேவா? இந்த C சென்டர் அந்த பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த cuts a chord of length 6 units on a circle. அந்த கார்டுடைய ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு. AB உடைய ஈக்குவேஷன் கொடுத்திருக்குது 3x plus 4y plus 10 equal to 0. நான் இனிஷியலா எதுக்காக அன்னைக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லா பேசிக்ஸே பார்த்தோன்றத பாருங்க. இப்போ length of perpendicular from a point x1, y1 to the line ax plus by. அதனுடைய லென்த் தேவை அப்படின்னா ஃபார்முலா என்னது? mod of ax1 plus by1 plus c
divided by root of a square plus b square. இப்போ எனக்கு இதனுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், இந்த சிபியை கண்டுபிடிக்கணும். இதனுடைய டிஸ்டன்ஸ் சிபியை நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த ஃபார்மெட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு லைன் இருக்கு, அதனுடைய பெர்பெண்டிகுலர் லென்த் கண்டுபிடிக்கணும், பாயிண்ட்டும் இருக்கு. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? a is 3, your x1 is 2, plus b is 4, your y1 is 1, plus c is 10, divided by root of a square plus b square, 3 square 9, plus 4 square 16. I'll get the CP value is equal to 3 2s are 6 plus 4 plus 10 divided by square root of 25 is 5, which is equals to 10 20, which is equals to 20 by 2 4. ஏன்னா இது மைனஸ் இருந்தாலும் பிளஸ் இருந்தாலும் பிளஸ் தான் எடுக்கணும், பாசிட்டிவ். ஏன்னா லென்த் இல்லையா, இட்ஸ் அ டிஸ்டன்ஸ். I'll get the distance CP is equals to 4. இந்த டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ CP is equals to 4 ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. இப்போ நான் ஆரை ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. பித்தாகரஸ் தியரம், ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு sum of the square of the other two sides. அப்ப இந்த இடத்துல r square equals to 4 square plus 3 square. R square equal to 16 plus 9. Your R is equals to 25 R square. R is equals to 5. Since this is also a radius length, your radius is equals to 5. இப்போ எனக்கு சென்டர் தெரிஞ்சிச்சு 2, எனக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்கா, find the equation of the circle in general formatல கேட்டிருக்காங்க. நமக்கு சென்டர் தெரிஞ்சிச்சு. what is center value? your center is 2, 1 இல்லையா? your center is given 2, 1, அதாவது h, k, and the radius is given which is equals to 4. நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், already I found. now the equation is எப்படி இருக்கும்னா x minus h the whole square plus y minus k the whole square equals to r square. எல்லாருமே சொல்லலாமே, ஏன்னா இதெல்லாம் பழகிட்டோம், அவ்வளவு நம்ம சூப்பர் ஆயிட்டோம். அப்போ x minus h, your h is 2 the whole square plus y minus 1 the whole square, r வந்து 5 square. expand பண்ணுங்க, x square minus 2 into 2 4x plus 2 square 4 plus y square minus 2y plus 2 is equals to 25. So I'll get x square plus y square minus 4x minus 2y. இங்க plus 1 வராதா சார்? என்னம்மா? y square minus 2y plus 1. Plus 1, sorry. Thank you very much. Thank you very much. So x square plus y square minus 4x minus 2y, 4 plus 1 5. இந்த 25 எப்படின்னா minus 25, 4ல 25 போனா minus 20. இதுதான் general equation of the circle, which is the general equation of the circle, which is the general equation of the circle, which is the general equation of the circle. புரியுதா? இன்னொரு முறை சொல்லித்தர, எல்லாரும் கவனிங்க. So please, those who are not really நீங்க listen பண்ணலன்னா please once again, இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு chord 3x plus 4y plus 10 equal to 0 cuts a chord of length 6 units on a circle with the center. அந்த chord உடைய ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, அதனுடைய distance length கொடுத்திருக்காங்க. length of the chord AB உடைய value 6 units and the center of the circle கொடுத்திருக்காங்க, that is called 2, 1. எனக்கு ரேடியஸ்னா ஏதாவது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து சென்டருக்கு போகணும். அதுதான் இந்த ஏ என்ற பாயிண்ட்ல இருந்து சென்டரும் ரேடியஸ் தான் ஆர். பி என்ற பாயிண்ட்ல இருந்து சென்டரும் ரேடியஸ் தான். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த சென்டர்ல இருந்து கார்டை ஒரு லைன் கட் பண்ணோம்னா அது பைசெக்ட் பண்ணும் கார்டை பெர்பெண்டிகுலரா. இட்ஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு லைன் ஒன்று வரைஞ்சனா சிபி ஒரு 2 ட்ரையாங்கிள் ஆயிடும். எனக்கு இந்த சிபி இஸ் நத்திங் பட் த பெர்பெண்டிகுலர் லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் from 2, 1 to the line 3x plus 4y. எனக்கு அந்த ஃபார்முலா தெரியும், ax1 plus b1. அப்ப நான் சிபியை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா பித்தாகரஸ் தியரத்தை வச்சு ஆரை கண்டுபிடிச்சிருவேன். அப்ப சிபி is equals to 3 into x1, your x1 is 2, 4 into y1 1 plus c is 10 divided by 3 square plus 4 square. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிபியை கண்டுபிடிச்சிட்டா we will get 4. Now the distance CP I know 4. In a right angle triangle I'm using the Pythagoras theorem. அப்போ r square equals to perpendicular square base square 4 square plus 3 square r 5. சென்டர் ஆல்ரெடி கொடுத்துருங்க 2, 1. இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய நோக்கமே அந்த ரேடியஸை கண்டுபிடிக்கிறதா. அப்ப சென்டர் தெரிஞ்சிருச்சு h, k 2, 1. ரேடியஸ் r தெரிஞ்சிருச்சு 5. அப்ப அதுக்கு இந்த ஈக்குவேஷன் x minus h the whole square y minus k the whole square. Let me substitute பண்ணி you will get the general equation. Please take down.
வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதாவது நம்மளுடைய கானிக் செஷன்ல பாத்தீங்கன்னா we have lots of applications problems, lots of statement problem, practical problems னு சொல்லுவோம். ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ரியல் லைஃப்ல நம்ம நிறைய சம்ஸ் கானிக்ஸ்ல போடுவோம். அதுல அதிகமா பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து பாரபோலா, எலிப்ஸ். இதுக்கு அடுத்தபடியா பார்க்கக்கூடியது ஹைப்பர்போலா. சர்க்கிள்ல மிக மிக குறைவான சம்ஸ் வந்து பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸா இருக்கும். அதாவது ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் கனெக்டட் வித் ரியல் லைஃப். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை தான் இப்ப போட போறோம். தட் இஸ் யுவர் எக்ஸாம்பிள் 5.13. ப்ளீஸ் டேக் டவுன் த கொஸ்டின். A road bridge over an irrigation canal. A road bridge over an irrigation canal. A road bridge over an irrigation canal have two semicircular vents. Have two semicircular vents. Have two semicircular vents. சரிங்களா? அவன் டயக்ராம் புக் இருந்தா நீங்க பார்க்கலாம். அந்த டயக்ராமும் அவனே கொடுத்துறான், நம்ம கூட வரைய தேவையில்ல. பாருங்களேன். A road bridge over an irrigation canal have two semicircular vents, each with a span of 20 meters, and the supporting pillars of width 2 meters, and the supporting pillars of width 2 meters. Use the diagram to write the equations that represent the semi-vertical vent. Semi-vertical vent. Okay? Semi-vertical vent. Again, I'll read the question. A road bridge over an irrigation canal have two semicircular vents, each with a span of 20 meters and the supporting pillars of width 2 meters. சரியா? Use the diagram to write the equation that represents the semicircular ventricular, இல்லையா? semicircular verticular vents அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் டயக்ராம் கிளியரா கொடுத்துருக்கான். புக் இருக்கிறவங்க தயவு செய்து பாருங்க. அப்படி இல்லாதவங்க நான் ரஃப் டயக்ராம் ஒன்று வரைகிறேன் புக்ல. ஸோ அவன் கொடுத்துக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம், அதாவது உங்க எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க பிரிட்ஜ். அதாவது நிறைய டேம்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அது வழியா தண்ணி ஃப்ளோ இருக்கும், இரிகேஷனுக்கு தண்ணி போகும். சரிங்களா? இரிகேஷன் கேனல். அப்போ ரோடு பிரிட்ஜ், அதுக்கு மேல காரு, பஸ், லாரி இதெல்லாம் போறதுக்காக ரோடு கட்டி வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது இப்படிதான் இருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? இதுதான் ஆரிஜின் மாதிரி. we are taking the பாயிண்ட்ல இருந்து ஆரிஜின் எடுக்கிறாங்க. இப்போ இதுதான் பிரிட்ஜ். நல்லா கவனிங்க. திஸ் இஸ் அ பிரிட்ஜ். சரிங்களா? அதுதான் ரோட். பிரிட்ஜுக்கு மேல ரோட். இந்த பிரிட்ஜ்ல 2 செமி சர்க்குலர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெண்ட்னா ஓப்பனிங், தண்ணி போறதுக்கான வழி, ஒரு கேப், அப்புறம் ஒரு கேப், அதுக்கப்புறம் ஒரு வெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 கேப். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய். உன் புக்ல வந்து அதனுடைய சென்டரும் கொடுத்துட்டான். இதனுடைய சென்டர் வந்து O1, இதனுடைய சென்டர் வந்து O2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த 2 செமி சர்க்குலர் வெண்ட்டை கண்டுபிடி, செமி வெர்டிகுலர் வெண்ட்டை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்லிட்டான், இந்த ஒவ்வொரு வெண்ட்டுடைய வித்தும் அவன் கொடுத்துட்டான் 20 மீட்டர். இதனுடைய வித்தம் கிட்டான் 20 மீட்டர். தயவு செய்து எல்லாரும் நல்லா கவனிங்க. ஸோ ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தான் இருக்குது. வராதுன்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. இது வராதுமா, இந்த கொஸ்டினை போடாதீங்கம்மா, விட்டுடுங்கம்மா, அவாய்ட் பண்ணிடுங்கம்மா அப்படின்னுவாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் சென்டம் ஓரியன்டட் பீப்புள்ஸ், யுவர் டார்கெட் இஸ் சென்டம். இதெல்லாம் கிளியர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒண்ணு விட்டதுனால என் சென்டம் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மற்ற கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது ஈஸி. இப்போ இதனுடைய டயாமீட்டர் தான் 20 மீட்டர். சரிங்களா? அப்போ இதனுடைய டயாமீட்டர் தான் 20 மீட்டர். அப்போ இதான டயாமீட்டர், கரெக்டா? சாரி, என்னுடைய லென்த் இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் வித் 20 மீட்டர். அப்ப நான் இந்த சென்டர்ல தான் என்னுடைய
சென்டர் இருக்கும். அப்ப இதுக்கு நேரம் எடுத்தனா இது 10, இது 10. அதே போல இதுக்கு நேரம் எடுத்தனா இது 10, இது 10 எடுக்கும். இப்போ நான் சென்டரை கண்டுபிடிக்க போறேன். பாருங்களேன், ஆரிஜின் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0. அப்போ வெர்டிகலா இருக்கிறது எல்லாமே y உடைய வேல்யூ, ஹரிசாண்டலா இருக்கிறது எல்லாமே x உடைய வேல்யூ. நான் சென்டரை கண்டுபிடிக்க போறேன். பாத்தீங்களா, இப்போ இந்த இடத்துலதான் என்னுடைய சென்டர் O1. நான் தப்பா எடுத்துட்டேன் இல்லையா? சென்டர் வந்து அவன் இங்க கொடுக்கல, இந்த இடத்துலதான் கொடுத்துருக்கான். இது வந்து செமி சர்க்குலர் வெல்ட் இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க. அப்ப இதுதான் சென்டர், நான் தப்பா எடுத்துட்டேன். ON, இது வந்து O2. இப்போ நான் என்ன இந்த சென்டரை கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒவ்வொரு வெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு கேப் விட்டுருக்காங்க. பிரிட்ஜ் நீங்க இது மாதிரி பார்த்திருப்பீங்க. பிரிட்ஜ்லயே இதுக்கு மேல காரு எல்லாம் போகும் சரிங்களா? ஏதோ வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு, இதான் பிரிட்ஜ் சரிங்களா? இது பிரிட்ஜு கீழே இந்த மாதிரி வெண்ட் இருக்கு. இதுக்கு நடுவில் தண்ணி போகுது. நீங்க ட்ரெயின்ல போகும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ரிவர் கிராஸ் பண்ணுவீங்க, அப்புறம் பேக் வாட்டர் கிராஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேனல்ஸ் சரிங்களா? இப்போ இதுல இது 2 மீட்டர், இது 2 மீட்டர். அப்போ நான் இங்க இருந்து கவுண்ட் பண்ணணும். இது ஒரு 2, இது ஒரு 10. அப்போ பாத்தீங்கன்னா which is equals to 12. அப்போ I can write this as 12. அப்போ x உடைய வேல்யூ இந்த சென்டர் பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். O1 12, y உடைய வேல்யூவே இருக்காது, ஏன்னா x ஆக்சிஸ் மேலேயே உட்காந்து. அப்போ சென்டர் O1 அப்படின்றது 12,0. சென்டர் O2 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் ரேடியஸ், 10 தான் ரேடியஸ். இதுக்கும் ரேடியஸ் சேம், இதுக்கும் ரேடியஸ் சேம். ரேடியஸ் மாறவே மாறாது. இப்ப சென்டர் பாருங்க, இது ஒரு 2, இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 2, இது ஒரு 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 22, 24 plus 10, 34. அப்போ இதனுடைய சென்டர் 34,0. This is your first vent, this is your second vent. அப்ப ரெண்டுத்தினுடைய சென்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வெண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் வெண்ட்டுக்கும் நான் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? சோ அப்போ எனக்கு செகண்ட் வெண்ட் இப்ப நான் ஃபர்ஸ்ட் வெண்ட் எடுக்க போறேன் முதல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் வெண்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய சென்டர் என்னன்னு பாருங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வெண்ட் உடைய சென்டர்? which is equals to O1, that is nothing but 12,0. ரேடியஸ் சென்டர்ல இருந்து பாதி 20 பிரிச்சுன்னா ரேடியஸ் R, இதான் டயாமீட்டர். அப்போ R is equals to 10 மீட்டர். எல்லாமே மீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருங்க. அப்போ ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெண்ட் இஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெண்ட் இஸ், ஃபார்முலா என்னது? x minus h the whole square, y minus k the whole square equals to R square. X minus h, what is your h value? Which is equals to, this is h comma k, 12 the whole square, plus y minus k, y minus 0 the whole square equals to R square, 10 square. I'll get x square minus 2ab, 24x plus 144 plus y square. Avladha, y minus 0 is y, which is equals to 10 square 100. I can write x square plus y square minus 24x பாருங்களேன், plus 144ல 100 போச்சுன்னா இருக்கும் வெறும் 44 equal to 0. இப்போ இங்க ஒரு பியூட்டி பாருங்களேன். இது எப்படி இருக்குது? ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். எக்ஸ் ஸ்கொயர் ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c equal to 0. இதை கம்பேர் பண்ணும்போது இங்க f இல்ல. நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன ஒரு இன்ட் கொடுத்தேன். f equal to 0னா it lies on the rod, the center lies on the x-axis. பாத்தீங்களா கரெக்டா இருக்கா? அந்த செமி வெர்டிகுலர் வெண்ட் பாருங்க, which is on the x-axis. அதனாலதான் இங்க y. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் f இல்ல. அடுத்தது பாருங்க, செகண்ட் வெண்ட் எடுக்கிறேன். What is the center O2? 34,0. இல்லையா? 34,0. 34,0. அதுக்கப்புறம் the radius R is same 10. So equation of the second event. எனக்கு அதான் கேட்டிருக்கேன். What is the equation of the second event? Is x minus h 34 the whole square plus y minus 0 the whole square is equals to 10 square. A minus b the whole square. இல்லையா? So I'll get x square minus 2 into ab 68x plus 34 square. என்ன சொல்ல முடியுமா? 1156. Very good, ma'am. 1156. We have 1156 plus y square equals to 100. So now I'll get x square plus y square minus 68. இங்கேயும் பாருங்க, f இல்ல. F is 0 because the second element is also, the center is on x-axis. So அப்போ 1156ல 100 போச்சுன்னா இருக்கும் 1056. I'll get 1056 is equals to 0. This is the equation of the second one. This is the equation of the first one. அவ்வளவுதான்ப்பா.
இதுனா கஷ்டம். சில சமயம் திடீர்னு என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு யாராவது ரொம்ப கொஸ்டினை வந்து நான், அதாவது ஈஸியா தான் இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் பிசிக்ஸ்ல இந்த வாட்டி அப்படிதான் வந்துச்சு. எல்லாமே ஈஸி தான், ஆனா அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். 5 மார்க்ஸ் தான், அதுவும் இதுல உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல இது வரும்பொழுது ஈஸியா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எழுதலாம். ரொம்ப ஈஸி இல்லையா? ப்ளீஸ் டேக் டவுன். குயிக்கா எழுதிங்க. ரைட்டா? So last with this we are finishing the circle. Before you are going to wind up the class, நான் இந்த பேரபோலா, அதாவது கானிக் செஷன் எப்படி உருவாச்சு இல்லையா? அப்ப இந்த கானிக்ஸ்ல ஒரு டிஃபரெண்ட் ஷேப், நம்ம 5 ஷேப்ஸை பத்தி பார்க்க போறோம். அந்த 5 ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணிடுது சர்க்கிள். Next we are going to discuss tomorrow the parabola. The next class we are going to discuss the ellipse, and finally we are going to discuss the hyperbola. இந்த ஒவ்வொன்றும் எப்படி இது கட் ஆயிருக்கு, இதுக்கு ஏன் கானிக்ஸ் பேர் வந்துச்சு பாருங்க. கானிக்ஸ்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், இவ அதை மட்டும் சொல்லி முடிச்சிடும். another 3 to 4 minutes will wind up the class. அவ்வளவுதான். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் தான். திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் கானிக். நம்ம முதல்ல நடத்திருக்கோம். இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. சப்போஸ் 2 கோன் இருக்கு. நம்மளுக்கு கோன்னா தெரியும் இல்லையா? ஸோ இப்படிதான் இருக்கும். நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல மென்சுரேஷன்ல படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த கோன். இது வந்து ஆல்டிடியூட், அதாவது ஹைட். இது ரேடியஸ். இது வந்து ஸ்லாண்ட் டைப்பும் படிச்சிருப்போம். இந்த 2 கோனையும் நான் இப்படி வச்சிருக்கிறேன். ஒரு கோன் இப்படி இருக்கு, இன்னொரு கோன் அப்படியே இன்வெர்டடா இருந்தது மேல, இன்னொரு கோன் அப்படியே ஆசிட்டிஸ் இப்படி இருக்கு. ரெண்டும் ஒரே ரேடியஸ், ஒரே லென்த், ஒரே ஹைட் உள்ள கோன். இப்போ இந்த கோனை என்ன பண்றது தெரியுமா? இந்த 2 கோனையும் இப்படி மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஒரு பிளேட் ஷீட், கத்தி மாதிரி ஒரு பிளேட் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த பிளேடை நான் அப்படியே கட் பண்றேன். ஸோ இந்த பிளேடை வந்து நான் என்ன பண்றேன், அப்படியே கட் பண்றேன். பிளேடை வச்சு, ஒரு பிளேட் எப்படி இருக்குன்னா, இட் லுக்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பிளேட் ஷீட், அதை வந்து அப்படியே பேரலா வச்சு கட் பண்ணுங்க. இன்னும் கூட இப்படி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், பேரலா. ஸோ அப்படியே பேரலா இப்படி வச்சு கட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ சர்க்கிள். சர்க்கிள் அழகா போடணும். பேரலா அதை கட் பண்ணும்போது வில் கெட் அ சர்க்கிள். திஸ் இஸ் கால்டு சர்க்கிள். அடுத்து என்ன பண்றேன், நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இதை நான் பேரலா அப்படியே இதுக்கு அப்படியே பேரலா வச்சு கட் பண்ணனா, கரெக்டுங்களா? பேரலா வச்சு கட் பண்ண, இந்த ஏரியாவை வச்சு நான் கட் பண்ணேன் பேரலா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து ஏரியா வச்சு இந்த கோனை வந்து அப்படியே பேரலா வச்சு கட் பண்ணேன். இப்போ இந்த ஏரியால அதே பிளேடை வச்சு கட் பண்றேன். இது எப்படி இருக்கும் தெரியுமா? இட் லுக்ஸ் லைக் அ சர்க்கிள். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சு கட் பண்றேன். இது பேரலல். இந்த மாதிரி பிளேடை இப்படி வச்சு கட் பண்றோமா, சர்ற இப்படி வருது. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ எலிப்ஸ். இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். புரியுதா நான் சொல்றது? இப்போ அடுத்தது என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இப்ப உள்ளுக்குள்ள கட் பண்ணோம் இல்லையா, இப்ப மேல் நோக்கி கட் பண்றேன், ஸ்லாண்டிங்கா இப்படி கட் பண்றேன். ஒரு பிளேடை வச்சு இப்படி கட் பண்றோமா. அப்ப இப்படி கட் பண்ணும்போது இந்த ஷேப் மட்டும் கிடைக்கும், அல்லது இந்த ஷேப் மட்டும் கிடைக்கும். அதுதான் பேரபோலா. ஒருவேளை இப்படி கிடைக்கலாம், அல்லது இப்படி கிடைக்கலாம், இப்படியும் கிடைக்கலாம், இப்படியும் கிடைக்கலாம். இதுக்கு பேர்லாம் பேரபோலா. யூ ஷேப்ல இருக்கும். அடுத்து மேல இருந்து அந்த பிளேட் அப்படியே கட் பண்றேன் பாருங்க. ஒரு பிளேட், அதே பிளேடு தான் என்ன யூஸ் பண்றேன் பாருங்க, ஆங்கிள் தான் மாத்தி மாத்தி பண்றேன். அப்போ அந்த பிளேடை நான் கட் பண்ணும்போது இட் சீம்ஸ் டு பி 2 பேரபோலா மாதிரி வரும். இப்படி ஒண்ணு வரும், இப்படி ஒண்ணு வரும், அல்லது இப்படி ஒண்ணு வரும், அல்லது இப்படி ஒண்ணு வரும். இதுக்கு பேரு ஹைப்பர்போலா. அப்ப என்ன அர்த்தம்னா, இது எல்லாமே எங்கிருந்து டெரைவ் ஆயிருக்குது, எல்லாத்தையும் ஷேப்பையும் எங்க இருந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறோம், இந்த 2 கோன்ல இருந்து தான் எடுத்துருக்கோம். மேல ஒரு கோன், கீழே ஒரு கோனை வச்சு அதை தான் ஒவ்வொரு ஆங்கிள் பேரலா கட் பண்றேன். அதுக்கடுத்து ஒரு ஆங்கிள் இன்க்ளைண்டா கட் பண்றேன், எலிப்ஸ் கிடைக்குது. மேல இருந்து போக்கஸ் பண்ணி ஒரே ஒரு கோனை கட் பண்றேன், பேரபோலா கிடைக்குது. அதே லைன்ல 2 கோனையும் கட் பண்றேன், ஹைப்பர்போலா கிடைக்குது. அப்போ இது எல்லாமே எங்க இருந்து எனக்கு கிடைச்சிடுமா, ஃப்ரம் வேர் வி காட் ஆல் தி ஷேப்ஸ் ஃப்ரம் கோன். அந்த கோன்ல இருந்து கிடைச்சதுனால்தான் இந்த செக்ஷனுக்கு பேரு எட்டிங்க அன்னைக்கு சொல்லும் போது நான் படிச்சிருப்போம், திஸ் செக்ஷன் இஸ் கால்ட் கோனிக்ஸ். இதை பத்தி மீண்டும் நல்லா அழகா நாளைக்கு பேரபோலா என்ற செக்ஷன் மூலமா நம்ம பார்க்கலாம். So with this we'll stop today. So kindly please நம்மளுடைய classes ஒவ்வொன்றும் ரொம்ப important. Don't miss even a single class. So நாளைக்கும் classes இருக்குது. Please kindly join. Okay. So with this we'll stop the class. God bless you all. Good night. Take care.
Thank you, sir. Thank Okay, you, sir. bye.